ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோடோ மில்லட் வச்சு சீசி பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்காக பாஸ்தாவை நம்ம வேக வச்சுக்கணும். ஸோ அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவைக்கு உப்பு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போது இதுக்கு தேவையான மஷ்ரூம் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி அதை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாஸ்தா வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். பாஸ்தா இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாஸ்தா பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு கடாய் சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக வெங்காயம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை மூடி போட்டு வேக விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதில் அந்த பாஸ்தா கூட வந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பாஸ்தா மிக்ஸும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். கூடவே சீஸ் ஸ்லைஸ் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நம்மளோட பாஸ்தா ரொம்ப க்ரீமியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம வேக வச்ச பாஸ்தாவை போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக பாஸ்தா மிக்ஸ் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.